ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3 ஆப் கிராண்ட் ட்ராகன் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 23/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராண்ட் ட்ராகன் 4Dயோட நம்பர்ஸ் நண்பா. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி கிராண்ட் ட்ராகனுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கட்ட நம்பர்ஸை ஃபுல்லாத்தையுமே நம்ம பெயிட் ஜோடி போட்டு அதை 4D மாற்ற போகிறோம் நண்பா. அதுக்காக நம்ம நேற்றுக்கான ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். நேற்றுக்கு வியாழக்கிழமை ரிசல்ட்டை தான் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட ஷார்ட்டர் கன்சல்டேஷன் சொல்லிட்டு. ஸோ நம்மளோட எக்ஸ்படி முக்கட்ட நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். அப்படி முக்கட்ட நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் முக்கட்டை கிடையாது, ஏன்னா இது 4762. செகண்ட் ப்ரைஸில் முக்கட்ட நம்பர் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். தேர்ட் ப்ரைஸில் 8290 இது கிடையாது. அதுக்கடுத்து நம்ம ஷார்ட்டர் கன்சல்டேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே 48 44 இருக்குது. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே 86 இது இல்லை, அப்புறம் 56 21 கிடையாது, 43 73 கிடையாது, 1947 அதே நம்பர் தான் இதுவும். ஸோ 87 11 இல்லை, 84 09 கிடையாது, 07 23 41 25 இதுவும் கிடையாது, 01 49 95 91 98 இது கிடையாது. இங்கே நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்குது, இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 54 58 63 இதுவும் கிடையாது, 17 இது கிடையாது. ஸோ 3 நம்பர்ஸ் இருக்குது நண்பா. 3 முக்கட்ட நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 முக்கட்ட நம்பர்ஸை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 19 இது ஃபஸ்ட்டு நம்பர். ரெண்டாவது நம்பர் 48 48. மூணாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 61. இப்போ இது சம்மந்தப்பட்ட பெயர்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும்பா. இது சம்மந்தப்பட்ட பெயர்ஸ் 1 9 சம்மந்தப்பட்ட பெயர்ஸ் ஃபுல்லாத்தையும் பார்ப்போம். 1 9 சம்மந்தப்பட்ட பெயர்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து 1 9 1 9 அவ்வளோதான். இப்போ இதில் 1 9 இதில் இருக்கிறது 5, இதில் இருக்கிறது 0 4, இதில் இருக்கிறது 4 7. அப்போ 4 7 0 5 4 7 0 5 இருக்குது. 4 7 0 5. ஓகே, இப்போ நம்மளுக்கு 4 8ஓட என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 4 8 4 8 இங்கே இருக்குது. 4 8 இங்கே இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது 4 8ஓட. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 5, இங்கே 0 9. அப்போ 5 0 9 இருக்குது. அதுக்கடுத்து நம்ம 6 1 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் 6 1 இங்கே இருக்குது. 6 1 வேறு 6 1ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 1 இருக்குது. ஸோ அவ்வளோதான், 2 6 1 இருக்குது. இதில் இருக்கிறது 2 5, இதில் 5 7 இருக்குது. அப்போ 2 5 7 2 5 7. ஸோ இதுதான் நண்பா நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ். இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ். இப்போ இந்த 4D நம்பர்ஸை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 47 0 5 இருக்குல்ல, இதை நம்ம பெய்ட்ஸாக போட்டுறோம் நண்பா. பெய்ட்ஸாக போட்டோம்னா நம்மளுக்கு 47 40 45 70 75 0 5. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 4 6 பெய்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம இங்கே செட்டை உருவாக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 47 19 40 19 45 19 70 19 75 19 0 5. ஸோ இப்படி நம்மளுக்கு இதில் கிடச்ச செட்டு இது. அதே மாதிரி இங்கே இதில் எல்லாத்தையுமே நம்ம பெய்ட்ஸாக மாற்றணும். 50 59 90 இதை செட்டு போட்டோம்னா 48 50 48 59 48
90. இப்படி நம்மளுக்கு ஒரு 4 செட்டு கிடைக்கும். அடுத்த செட்டு 2 5 2 7 5 7. இது செட் போட்டோம்னா 61 25 61 27 61 57. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 3 செட்டு கிடைக்கும். அப்போ டோட்டலாக இதை செட்டுகளாக கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு இதிலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸில் இருந்து நம்மளுக்கு வந்து 2 4 6 செட்டு கிடச்சிருக்கு. செகண்ட் சார்ட்டர் கன்சல்ட்லேருந்து 6 செட்டு கிடச்சிருக்கு. ஸோ 6க்கு 6 செட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நண்பா. இப்போ இதை நம்ம இங்கே கொண்டு வந்து எழுதலாம். ஃபோர்டி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1947 1940 1945 1975 1975 1905 VS 4850 4859 4890 6125 6127 6157. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா மொத்தம் 12 செட்டு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது வந்து நம்ம ரிசல்ட்டில் தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. முக்கட்ட நம்பர்ஸை நம்ம பிரித்து 40 நம்பர்ஸாக பிரிச்சிருக்கோம். பிரித்து எழுதும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து 6 செட்டும் செகண்ட் ப்ரைஸ்லேருந்து 6 செட்டும் நம்மளுக்கு தனித்தனியாக கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட் ப்ரைஸோட செட்டு, இது வந்து சார்ட்டர் கன்சல்டேஷனோட செட்டு. இப்படி நம்மளுக்கு 2 விதமான செட்டு கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் புரியவில்லை, எனக்கு வந்து டெய்லி ஒரு நம்பர் கிடச்சா போதும், ஒரே ஒரு 40 நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கணும், கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 23/2/2024 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.